ரெடியா? நான் பயங்கரமா வெயில் அடிக்குதுடா, சரியான வெயில். இப்போ கரெக்டா மணி பார்த்தோம்னா 7:40. வட்ட இவங்க பிளான் பண்றதெல்லாம் அந்த விடிய காலையில ஒரு 6 மணிக்கு நம்மளை எழுப்பி 7 மணிக்கெல்லாம் நம்மளை எங்கேயாவது கிளப்பி கூப்பிட்டு போய், ஏன் இந்த விளாக்லாம் வந்து இல்லை வெளியே பிளான் பண்றதெல்லாம் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம், ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கலாம். இந்த விடிய காலையில் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். இட்ஸ் ஓகே, பட் ஓகே. இந்த கண்டென்ட் வந்து நம்ம ஒரு பக்தின்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போறோம். அது என்ன கோயில் என்னன்றதை நீங்க அடுத்து பாப்பீங்க. எப்படின்னு தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. இது பழனி. ஸோ வி ஆர் கோயிங் டு பழனி. நம்ம டீமோட போய் பழனிக்கு போயிட்டு ஹரிஹரனுக்கு வந்து மொட்டை போடுறாரு. நம்ம சேனல் ஆரம்பிச்சு நல்ல கண்டென்ட்லாம் போகணும், நல்ல அந்த சேனல் வந்து நல்ல பெரிய லெவலில் க்ரோத் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு 1 மில்லியன் அடிக்கணும் அப்படின்றதுக்காக தலையை வந்து மொட்டை போடுறாப்புல. ஸோ அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அப்படியே நம்ம கூட எல்லாம் போய் அவனை உட்கார வச்சு குளிப்பாட்டி தலைவனுக்கு மொட்டையை போட்டு அப்படியே கூப்பிட்டு வர போறோம். இதுதான் இன்னைக்கு vlog-ஆ நம்ம பண்ண போறோம். அப்படியே பழனியை ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு வர போறோங்க. இதாங்க. சரி, புறப்படுவோமா? வெற்றிவேல்! வெற்றிவேல்! என்ன தெரிகிறது? நான் வர்றதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டேன். நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? 2வது ரவுண்ட்லயே என்ன சொல்லியிருக்க? காஃபியா? உனக்கு சொன்னது தெரியாது. இல்ல அதாவது நான் காஃபி சொன்னேன், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நம்ம vlog நம்ம சேனல் நல்ல growth ஆகணும்னு சொல்லி தலையை வந்து மொட்டை போட போறான். இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? டேய், உங்களுக்கெல்லாம் நட்பு நான் தெரியுமாடா? நான் தெரியுமாடா? பாருங்கடா என் தளபதியை. சார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன பண்றது? அப்படி வரீங்க, நேரா போய் வந்து மொட்டை போட்டுருவாங்க. மொட்டை போட்டு முருகிட்டு திட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஏன்டா முடி கொட்டுக்குன்னு நீ வந்து மொட்டை போடுற? நீ காப்பு காண்டிதான் மொட்டை போட்டுருக்கீங்க. சாம்பார் வடை அது நல்ல ஒரு வெங்காயம் போட்டு நல்ல ஒரு, இது பேர் என்னையா சாப்பிட வேணாம் பிரசன்டேஷனே வந்து அப்படி மேல வெங்காயம் தூக்கி அதிகாலை. இல்ல இது உனக்கு பர்சன்டேஷனா? இது உனக்கு பர்சன்டேஜ். இது ஒரு பிரசன்டேஷன் தான். சாம்பார் வடைக்கு ஒரு பிரசன்டேஷன். இப்ப பாரு, அப்படியே ஜூம் வாங்கி பாரு. தயிர் நல்லா ஜூம் பாரு. இது பிரசன்டேஷன் பாரு. ஓகே, லெட்ஸ் கோ டு பழனி. ஸோ நாங்கள் ரோப் கார்டுக்கு போகலான்னு வந்தோம். பட் ஆமாம், ரோடு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, உள்ளே போக முடியாதான். ஒன்று பார்க்கிங் வந்து இங்கே போட்டுட்டு நடந்து போனோம், அப்படி இல்லைனா நம்ம வந்து சுற்றி தான் போகணும். ஆனால் நம்ம வந்து படி வழியாக போகிறதுனால வேறு ஒரு என்ட்ரிக்கு உள்ளே போகிறோம், வேறு என்ட்ரி வழியாக உள்ளே போயிடுவோம். டன் டடடன் டடடன் டன் டடடன் 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 டன். 1 2 3 4. இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? ஏய், நம்ம இது மற்றதெல்லாம் எடுக்கணும்ல, வேஸ்டி அதெல்லாம். இது என்னடா இருக்கு? பேண்ட்ல இருந்துக்கிறியா? சட்டை போட்டுருவா, இங்கே போட்டுக்கோ. சரி, அப்படியே இந்த பேக் எடுத்துக்கிறேன். இங்கே போட்டுவோமா வந்து போடுவோம். ஒரே பேக்னா நம்ம உள்ள வச்சிடலாம். சரி, ஓகே. மொட்டை போட்ட இடத்துல அப்புறம் நீ மொட்டை போட போறியா? திருப்பதியா? சரி, வேண்டுதல் வச்சாங்க, எல்லாம் போட்டிருப்பேன். ஒரு வழியா நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பழனிக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மொட்டையை போட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு கண்டினியூ பண்ணுவோம் என்னன்றதை. அப்புறம் நம்ம காரில் போடுவோமா? எவ்வளோண்ணே இது? இந்த அங்கே ஒரு வண்டி, அது பேர் பலினோ. கழுவி போட்டு நானும் வாஷ் பண்ணி ஃபுல்லாக இந்த காரில் வந்து ஓம்ன்ற படம், அப்புறம் முருகப்பெருமானோட படம் அதெல்லாம் வரைகிறாங்க. அது எவ்வளோன்னா 400 ரூபாயாம். அவங்களே காரெல்லாம் வாஷ் பண்ணி அந்த சந்தனத்தில் 400 ரூபாயாம்.
நான் கார் வாஷ் பண்ணி போடுறாங்களா, அதனால 400 ஃபுல்லா வாஷ் பண்ணி ஓம்ன்றத அப்படியே போட்டு நல்லா இருக்கு. இதுல போக முடியாது சுத்தி. அவங்க இந்த பஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அங்கிட்டு போய் இறக்கிடுவாங்க. இப்படியே கேட்டுக்கிட்டே போனோம்னு வச்சுக்க ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருமாங்க. இங்க வர எல்லாமே ஃப்ரீ. பரவாயில்ல பரவாயில்ல. நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் சரியில்லை? நீ நடக்க மாட்டுற, நீ நடந்தேன்னா கரெக்டா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இப்பெல்லாம் அடக்கலாமா? கவர்மெண்ட் அலர்ட் கொடுத்துருக்கு. பார்க்கிங் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு, இல்ல ரொம்பவே தூரமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிரிவலமா தான் நடந்துட்டு இருக்கோம். பாதி கிரிவலம் நடந்திருப்போம். என்ன இல்லையா? மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு கம்மியாகிட்டே வருது. முத 80 ஸ்பீட்ல வந்தேன், அப்புறம் 60 வந்தேன், அப்ப 40 ஆயிட்டேன். அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும். கிட்டக்க வர வர மாப்பிள்ளைக்கு பவர் ஏறும். வந்து ரட்சகன் மாதிரி. மாப்பிள்ள உனக்கு தான் சாமி வரும். மாப்பிள்ள எனக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து கொடு. நான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு தெரியுமா? இல்ல மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து அஜித் வருவார்ல பில்லால, அப்படியே ஒரு ரன்னிங் சேவக்கோடி பறக்குதுடா அந்த மாதிரி நான் வரேன். எனக்கு அப்படியே அந்த இது மட்டும் எடுத்து கொடு. நான் அதை வந்து எடிட்டிங்ல முன்னாடி போட்டுப்பேன். ஆமாடா, நீ அப்படி பண்ண நீல வானம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பைசா கொடுக்கணுமா? போட்டோலாம் எடுக்கலையா அவரு? ஸோ அங்கே வந்து நம்ம மொட்டை எடுக்கணும்னு சொன்னோம்னா ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு பிளேடு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இது வந்து அமௌண்ட்லாம் இல்லைங்க, ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. இருந்தாலும் நம்ம விளாகுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மொட்டையெல்லாம் அடிக்கிறான் பார்த்தியா? அதான் கவலைப்படாது. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து சேனலோட டைட்டில் சொன்னா கரெக்டா இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் குரு. நக்கல்யா அவனுக்கு. ஹாய் சொல்லிடு. என்ன ஒரே ஹாய் சொல்லுங்க. திரும்ப மாட்டானா? மொட்டை அடிச்சுட்டு திருப்பி முடி வளர்றப்போ சொட்டையெல்லாம் இருக்காது, நல்லா முடி வளர்ந்து. அது உண்மையாவே இருக்கா? அப்படி இவனுக்கு கொஞ்சம் முடி இங்க வந்து கம்மியா இருக்கான், சொட்டை உழுகுதான். அதனால முடி எடுத்துட்டோம்னா திருப்பி வளர்றப்ப நல்லா வளர்ந்துருன்றான். அதெல்லாம் மனசோட மனப்பிராந்தின்ட்டாங்க. நம்ம போய் அந்த மொட்டை அடிக்கிறோம், பிளேடு வாங்கி நம்ம எடுக்கலாமா? லைட்டா எடுப்போம்டா, ஒரு இது மட்டும் எடுத்து. ஹரி அவர்கிட்ட பிளேடு வாங்கி நான் ஒரு வாட்டி எடுத்து பார்க்கவா? இந்த முடியை வளர்க்குறதுக்கு அவன் வந்து அமேசான்ல இருந்து ஒரு ஆயில் வாங்கினான். ஃபாரின் வெப்சைட்ல இருந்து எல்லா வெப்சைட்ல இருந்து ஒரு ஷாம்பு வாங்கினான். எல்லாம் பண்ணி அப்பயும் முடி வளரல. இப்ப முருகனை நம்பி வந்திருக்கான் முடி வளரும்னு. மாப்பிள்ள சட்டை செமையா இருக்கு. தேங்க்யூ. இந்த சந்திரமயில பிரபு இருப்பாங்களா, செந்தில்நாதன் வந்துட்டா அண்ணனோட பாட்டு அந்ததியா. வேஷ்டி பிளான் பண்ணோம், ஆனா யாருமே வேஷ்டி கட்ட மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் நம்ம வேஷ்டி கொண்டு வந்துட்டோம், நம்ம கட்டுவோம் வேஷ்டி. துண்டு இல்ல வேஷ்டி. நம்ம வந்து வேஷ்டியோட என்ட்ரி முருகன் அப்படி பாக்குறோம். சட்டெல்லாம் கழட்டிடுவீங்களா? மேல போய் சட்டை கழட்ட சொல்லிடுவாங்கல்ல. திருத்தந்துடாது. ஆமா மேல சட்டை கழட்ட சொல்லுவாங்களா. இதுதான் சொட்டன்றது. இந்த இடத்துலதான் உனக்கு வந்து டென்சிட்டி தெரியாது. வேணாம் 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 வேணாம். தெரியுதா? ஐயா சீப் வேணுமாயா? ஆமா ஐயா, சும்மா ஏதாவது ட்ரை பண்ணியா?
ஐயோ யார்ட்டே காமெடி பண்ணிட்டாரு. சீப்பாலாம் நம்ம ஒரு பழம் பண்ணோம் காமெடி. சிடி நம்பர் 2 பிளான் மொட்டை போட்டது முடிஞ்சு தலைவன் ரெடி ஆயிட்டான் குளிச்சு முடிச்சுட்டு இப்ப அடுத்து வந்து நம்ம எப்படி மேல கேமரா அலௌடு இல்ல மொபைல் போனும் அலௌடு இல்ல அதனால கீழே நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு போறோம். அது வரைக்கும் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ எடுப்போம் வாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போக போகிறோம். கிளாக் ரூமில் வந்து நம்மளோட பேகு மொபைல் ஃபோனு கேமரா ஏன்னா மேலே எதுவுமே அலௌட் இல்லைன்ட்டாங்க. வேறு வழி இல்லை, அதனால எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்து கீழே வந்து திருப்பி விலாக கண்டினியூ பண்ணுவோம். திருச்செந்தூர்லையுமே சரியாக விலாக் எடுக்க முடியல ஏன்னா அன்றைக்கி வந்து திருச்செந்தூர் மட்டும் பிளான் இல்லை, நம்ம இன்னொரு ஐநாடு கோயில் சேர்த்து போனோம் சாஸ்தா கோயில். அதனால அந்த கோயிலை மட்டும் ஃபுல்லாக ப்ராப்பராக எடுக்க முடியல. இந்த கோயில் வந்து மேலே கேமரா அலௌட் இல்லை, அதனால கீழே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காட்டுறோம். A few minutes later. ஓகே நல்லபடியாக சாமி பார்த்துட்டோங்க. சூப்பரான தரிசனம். முருகனோட அருள் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் வந்து வரட்டும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு வந்தாச்சு, நம்ம கொடுத்த லக்கேஜ் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் போகிறேன், மொட்டையை அங்கே தான் நிற்கிறேன். அப்போ இப்போ எப்படி கிளார் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. நீ கேமரா அப்படியே கொண்டு வாங்க, செம்மையாக கிளார் ஆகுது. என்னன்னா எப்படி கிளார் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இதை விட இங்க பாருங்க கிளார் ஆகும். இங்கெல்லாம் கிளார் ஆகாது, இங்க வந்து ஷேடு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மதுரையை நோக்கி பயணம் தான். சேர்ந்து மாப்பிள்ளையால் நடக்க முடியலன்ட்டான். ஸோ இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம கார் பார்க்கிங் போயிட்டு கார் எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறது தான்.